இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஏஜெக்ஸை சுற்றி பார்ப்போமாப்பா. ஏஜெக்ஸ் சொல்றது நீங்கள் இருக்கிற இடம். ஏன்னா நாங்கள் வந்து சுற்றி பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோ பார்க்குதாக்களும் வந்து ஏஜெக்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியணும் தானே. கட்டாயம் தெரியத்தான் வேணும். நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டு போதோம்னா ஆப்வியஸ்லி ஏஜெக்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட் தான். அதான் உங்களுக்கு முதல் விதமாக வந்து காட்டுதான். இது வந்து கிரேட் ஒன்டாரியோ லேக் தான். ஒன்டாரியோ லேக் இது வந்து கனடாலே இருக்குது. 5 கிரேட் லேக்ஸில் ஒரு லேக். கனடாவில் இருக்கிற முக்கியமான 5 லேக்கில் ஒரு லேக்கை வந்து பார்த்துட்டோம். இதே ஆக்களுக்கும் காட்டிட்டீங்க. இந்த சைட்டில் இதெல்லாம் வெள்ளையாக இன்னைக்கு இருக்குது. ஸ்னோவாக இருக்குது. அங்கே நிறைய மரங்கள் வந்து இங்கே ஸ்னோவாக இருக்குது. இங்கே வந்து நிறைய ஆட்கள் ஏன் வர லேக்கில் சில் பண்ணதுக்கு நேச்சரை பார்க்கறதுக்கு அப்படி மாதிரி நிறைய ஆட்கள் வர வேணும். இங்கே ஒரு ட்ரெயிலும் இருக்குது ஹைக் பண்ணதுக்கு நடக்கிறதுக்கு. ஸோ அப்படி நிறைய ஆட்கள் வர வேணும். அப்படி இப்படி மாதிரி நிறைய இடங்களும் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுண்டா பார்க்க போகிறோம். அப்போ சரி, ஓகே, மற்ற இடத்துக்கு போவோம். அப்பா அதில் என்ன ஒரு கட்டிடம் தெரியுற மாதிரி இருக்குது. என்னது உங்களுக்கு தெரியுதாப்பா? இல்லையே, என்ன கட்டிடம்? என்ன கட்டிடமா? ஏஜெக்ஸ் ஹாஸ்பிட்டல் தெரியுதாப்பா? ஏஜெக்ஸ் பிக்கரிங் ஹாஸ்பிட்டல். அதுதான் ஏஜெக்ஸின் ஒரு முக்கியமான இடம். வருத்தங்கள் வந்தால் போகக்கூடிய இடம் இதுதான். இங்கே தான் வந்து மணத்தியால கணக்காக காத்திருக்கணும். எமர்ஜென்சி என்று வந்தால் 6-7 மணத்தியாலும் எங்களை வச்சு சாவடிச்சிருக்கணும். இவ்வளோ பெரிய பில்டிங். சரி, ஏஜெக்ஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னாப்பா, ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃப்ரண்ட். இப்போ வந்து நாங்கள் போயிட்டு வந்த இடம் நிறைய பார்க்குங்கள் இருக்கும். சின்ன பிள்ளைங்கள் விளாத கூடிய பார்க்குங்கள். அப்படியானா வந்து நிறைய ட்ரெயிலுங்கள் ரோதரி பார்க் வந்து இருக்குது. அப்படியானா பர்ஃபெக்டான நேச்சர் என்ஜாய் பண்ணி கூடிய இடம் தான் இந்த ஏஜெக்ஸ். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் என்று சொல்றீங்க. இதுல என்ன சைன் போட்டிருக்கு? கம்யூனிட்டி சேஃப்டி ஜோன் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? இப்படின்னா வந்து கம்யூனிட்டி சேஃப்டி ஜோன்னா கொஞ்சம் பார்த்து என்ன வேணா. இங்க கம்யூனிட்டி கேமரா முனிசிபல் கேமரா இருக்கு, ஸ்பீடிங் கேமரா இருக்கு. பாத்தீங்களா? இப்போ இந்த இடத்துல அதாவது கொஞ்சம் வேகமா ஓடினாலும் வீட்டுக்கு டிக்கெட். அத வேணா என்ன சொல்லுதுன்னா ஏஜெக்ஸ் சொல்லி ஒரு ஸ்கூலே இருக்குது. இதான் ஏஜெக்ஸ் ஹை ஸ்கூல். சைட்ல இருக்குது, ரைட் சைடுல இருக்குது தானே? இதான் ஏஜெக்ஸ் ஹை ஸ்கூல். அங்கால போனா வந்து பிக்கரிங் ஹை ஸ்கூலும் இருக்கும். அடுத்த பக்கம் போனா சரி. வந்து நான் சொல்லிக்கொண்டே இருந்தது என்னன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஏஜெக்ஸ். நிறைய வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான நெய்பருங்கள். டொரண்டோக்கு பக்கத்துல இருந்தாலும் குவைட்டா ரிலாக்ஸிங்களா ரொம்ப அமைதியான இடம்ன்றீங்க. டொரண்டோ இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான இடங்களுக்கு நாங்கள் இங்க போய் வரலாம். இந்த அதாவது வெளிநாட்டுல இருந்து நாங்கள் இந்த கனடாவுக்கு வந்து ஏஜெக்ஸ் என்ற இடத்தை நாங்கள் சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் இந்த மாதிரியான இடங்களை நாங்கள் போய் பார்க்கலாம். உண்மையா சொல்ல போனா நிறைய இடங்கள் இருக்குது. ஆனா நான் 2-3 சொல்லுறேன் உங்களுக்கு. வந்து ஏஜெக்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட் நாங்க போனது. அங்க வந்து நல்ல லேக் சைடு அப்படியான ஏரியா. நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். தான் வந்து கிரீன்வுட் கன்வர்சேஷன் ஏரியா. இதென்ன வந்து ஹைக்கிங், நேச்சர் வாக்ஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டி அப்படியான விஷயங்கள் செய்யக்கூடிய இடம். இன்னும் வந்து லின் ஷோர் கன்வர்சேஷன் ஏரியா. இங்க வந்து பறவைகள் பார்க்கறது இருக்கும், வைல்ட் லைஃப் பார்க்கறது இருக்கும். சில நேரம் நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா இங்க போய்க்க மான் எல்லாம் பார்க்கலாம். நான் பார்த்திருக்கேன். அப்ப மான் வேட்டை செய்யலாம்ன்றீங்க? மான் வேட்டை செய்யணும்னா லைசென்ஸ் எடுக்கணும். ஆனா லைசென்ஸ் இல்லைன்னா நீங்க மான் நிறைச்சி குதி வாங்கலாம் இங்க ஃபார்முங்கள்ல. ஃபார்ம்ல இங்க மான் வளர்த்து அதை விக்கணும் இறைச்சிக்காக. அதை சேர்த்து இன்னொரு இடம் இங்க சொல்ல போனா ஏஜெக்ஸ் கசினோ. இப்போ கிட்ட இதுல தான் கட்டி வைக்கணும். கசினோ வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு உட்பட்டு தான் அது திறந்திருக்கணும். ஒரு ரொம்ப பாப்புலரான இடம். வந்து டைனிங் ஆப்ஷனும் இருக்குது. அப்ப இந்த சாப்பாட்டு விஷயங்கள் சம்பந்தமாக ஏதாவது என்ன எல்லாம் இருக்குது? இங்க சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்குது. இப்போ வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. இப்போ இந்தியன், சைனீஸ், இத்தாலியன், அமெரிக்கன் அப்படி மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் குசின் இருக்குது. கரியன் குதி இருக்குது. அப்படி மாதிரி நிறைய இருக்குது. அது குதி பார்த்தாம நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ நீங்க வந்து உங்களோட ஓன் க்ரோசரியா வாங்கி நீங்களே ஸ்ரீலங்கன் சாப்பாடு நமக்கு சோறு வேணுமே. அது குதி இருக்குதாப்பா? ஓ
இங்கே ஸ்ரீலங்கன் சாப்பாடு எல்லாம் வாங்கக்கூடிய இடங்கள் நிறைய கிடக்குது. தமிழ் கதைகள் நிறைய இருக்குது. இப்போ ஸ்பைஸ்லேண்ட் மாதிரி இல்லாத ஏரா சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து தமிழ் கதை தான். ஸ்பைஸ்லேண்ட் இங்கே ஏஜெக்ஸ்லையும் இருக்குது. கன்வீனியன்ட் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு தமிழாக்கள் சாப்பாடு கடை இருக்குது. அது எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்குதா. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு கிட்ட வந்து கொண்டு இருக்கிறோம். அது என்னன்னு தெரியுமோ? லின்ஷோர். நான் வந்து முதல் சொன்னேன்னா அந்த பறவைகள் பார்க்குற இடம். இப்போ பறவைகள் ஒன்றும் இருக்காது. ஆனாலும் நாங்கள் அந்த இடத்தை உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறோம். என்ன இது நாங்கள் வந்து லின்ஷோருக்கு வர்ற இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போயிடலாம். நான் அங்கால வந்து கொஞ்சம் இங்கே வர வந்து மான் இருக்குது. எல்லாத்தையும் வந்து சத்தம் போத்தாலும் உங்களுக்கு தெரியாது. அது தெரியல. இங்கே வந்து மான் இருக்குது லிங்க் ஷோரில். நான் சொன்னேன் நான் சில நேரம் மான் பார்க்கலாம். அதை இதான் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். நிறைய ஆட்கள் வந்து போட்டோ கூட எடுக்கணும். இப்போ பாருங்க இங்கே அதோ தெரியுதா? அதுதான் மான். இங்கே குளிரலையும் இருக்குது. சும்மா தந்த பார்த்துக்கு இருக்குது. இங்கே ஃபென்ஸ் அதிச்சிருக்கணும். நான் ரோத்துக்கு வரக்கூடாது. நான் அதில் இருக்குது. அழகான ஒரு விஷயம் தான். இது வந்து நிறைய மான்கள் இருக்குது. அங்கே வந்து இங்கே இருந்து பக்கத்துல வந்து இருக்குது. ஃபோட்டோக்கு போஸ் கிட்டக்கு வந்து இருக்குது. இப்படி ஒரு காற்று ஏரியாவில் தான் இருக்குது. அழகான புனிதம் தான். ஸோ லின்ஷோரில் நாங்கள் உள்ளுக்குள்ளே போகாமையே மானை பார்த்துட்டோம். அப்படியான நிகழ்ச்சி தான் நடந்து இருக்குது. இப்போ வந்து விண்டர்னால பறவைகள் பெருசாக இருக்காது. ஆனால் மானை பார்த்துட்டோம். சொல்ல நான் தானே வந்து லின்ஷோருக்கு சொல்லுற ஏரியாவில் நிறைய மிருகத்தை அது மாதிரி ரெண்டாவது மிருகத்தை பார்த்துட்டோம். கனேடியன் கூசு சொல்லுது. இது வந்து நிறைய பீஸுங்கள் இருக்குது. அது பீஸு சொல்லுது. ஆனால் வந்து நிமிஷத்துக்கு குப்பை எனக்கு வந்து இருக்குது. கொஞ்சம் வலிக்குதேன். அணில் நிற்கிறாரு. இப்படியான விஷயம் பார்க்கணும்னா நீங்களும் வந்து பார்க்கணுங்கிறதுல முதல் மான். இப்போ கூஸ் மான் கிட்ட வேண்டு வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமா? அதை பிடிக்க போறீங்களா? இதுக்கெல்லாம் நடந்து போனால் விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். சரி அதான் நான் போவையா அணில சாப்பாடு எடுக்க போகாது வந்து பார்க்குறது கிட்ட நல்ல அழகா இருக்குன்னு. இதுக்குள்ள என்ன செய்யறதா? அதுவன் இதுக்குள்ளே வந்து நடக்குது
ட்ரெயில் வந்து இருக்குது. இப்போ ஸ்னோவாக இருக்கிறதுனால நடக்கலாம், சைக்கிள் ஓடலாம். ஆனால் சம்மர் நேரத்தில் செய்யலாம். Yeah. இப்போ வின்டராக இருக்கிறதுனால ஸ்னோ மூதிக்கு வந்து இப்போ நான் சொல்லுதேன் நாங்கள் பிள்ளையா நினச்சிட்டோம். மான் அவ்வளோதான் பக்கத்தில் வந்து போகலாம் பார்த்தா அதை வித பக்கத்தில் மான் வந்து நிற்குது பாருங்க. கூதி போவோம். நிறைய வந்து இருக்கணும் ரெண்டு வந்து ஸோ நாங்கள் நிறைய இடத்த பார்த்துருக்குதோம். ஸோ வந்து ஆனாலும் ஏஜெக்ஸில் இன்னும் இருக்குது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் காத்தி இருக்குதோம். ஒரு பக்கம் டொரண்டோக்கும் மற்ற பக்கம் மொன்றியலுக்கும் போகிற இடம். ஓ அதான் நான் சொல்ல வந்து நாங்கள் குறிப்பிட்ட இடம் பார்த்துட்டோம். இங்கே ஹைவே இருக்குது. அப்பா சொன்ன மாதிரி ஒரு பக்கம் டொரண்டோக்கு போவோம். மற்ற பக்கம் போனால் வந்து மொன்ட்ரியலுக்கு போவோம். அதாவது இங்கேருந்து ஈஸ்ட் பக்கமாக போனால் 500 கிலோமீட்டர், அதுக்கு அங்கால போனால் மொன்றியல் வந்துடும். ஆனால் இந்த ஹைவேயில் இந்த 401 வெஸ்ட் பக்கம் போனால் நாங்கள் டொரண்டோ டவுன் டவுனுக்கு போகலாம். அதே நேரம் ஏர்போர்ட்டுக்கு போகலாம். அதே நேரம் இங்கால அமெரிக்கா நைக்ரா ஃபோல்ஸ் பக்கம் எல்லாம் போகிறதுக்கு வெஸ்ட் பக்கம் போவோம். இன்றைக்கு பெருசாக குளிர் இல்லையா? பெருசாக குளிர் இல்லை. அப்போ என்ன ஏஜெக்ஸ் வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்கிறீங்களா? இப்போ சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாம் நல்ல சாப்பாடு எல்லாம் இங்கே கிடைக்கும். என்ன அதான் நான் முதல் சொன்னேன். நான் நிறைய நல்ல சாப்பாடு கிடைக்கும். சொல்ல போனால் ஒரு நல்ல ஸ்கூலுங்கள், நல்ல கம்யூனிட்டி, நிறைய வந்து ரீக்ரியேஷனல் பார்க்குங்கள், ஃபெசிலிட்டிங்கள் அப்படி நிறைய இருக்குது. சூப்பராக இருக்கும். அதுதான் நாங்கள் இந்த ஊரில் வாழுதான். அதெல்லாம் நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்து வந்து இருக்கிறோம். சரி, ஒரு அழகான இடத்தை நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ மூலம் நாங்களும் சுற்றி பார்த்துட்டோம். இல்லாட்டி இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் போய் தெரிய மாட்டோம். எப்பயாச்சும் ஒரு கதான் போவோம். வேற என்ன, அடுத்த முறை இன்னும் ஒரு சிட்டியை இதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறத கொண்டாக உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறோம். இங்கே என்னென்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயம் கொமத்தில் போய் அந்த சிட்டியை பார்க்கணும் சார். நாங்களும் நேரம் எடுக்க அங்கே போயிட்டு உங்களுக்கு பார்த்து சொல்லுதோம். சரி, வேற என்ன முடிச்சு கொள்வோமா? அப்ப அவ்வளோதான். நன்றி வணக்கம். என்னது? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.